பிரான்சின் 79வது பிராந்தியத்தில் வாகனம் ஓட்டும் போது கையடக்க தொலைபேசி பயன்படுத்துபவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த விதியை அமுல்படுத்தும் 8வது பிரெஞ்சு மாவட்டம் இதுவாகும். இந்த புதிய விதிக்கமைய கையடக்க தொலைபேசியை கையில் பிடித்தபடி பேசுவது, ஹெட்போன் அணிவது அல்லது திரையை தொடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு உடனடியாக 135 யூரோ அபராதமும் 3 புள்ளிகள் குறைப்பும் விதிக்கப்படும். அத்துடன் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். இந்த திட்டத்தை முதலில் கடந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியில் அறிமுகப்படுத்திய லோண்ட் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 400க்கும் மேற்பட்ட உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக இந்த 8 மாவட்டங்களிலும் சேர்த்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட உரிமங்கள் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இளைய தலைமுறை ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போது கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகளை உணராமல் அலட்சியமாக இருப்பதாக போக்குவரத்து பயிற்சி பாடசாலைகள் தெரிவிக்கின்றன. இந்த கடுமையான சட்டம் ஓட்டுநர்களிடையே விழிப்புணர்வையும் எச்சரிக்கையையும் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. எனினும் GPS போன்ற வழித்தட வரைபடங்களை கையடக்க தொலைபேசி பார்ப்பதற்கு தடை விதிக்கப்படவில்லை. ஆனால் அந்த கையடக்க தொலைபேசி வாகனத்தில் பாதுகாப்பாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பயணத்தின் போது அதை தொடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.